Hello students, welcome to GA Max, Chapter 11 Integral Calculus, Exercise 11.5, question number 19. Integral kulla 3x minus 9 divided by இங்கே denominatorல 3 factors கொடுத்திருக்காங்க. ஒன்று x minus 1 linear factor, இன்னொன்று ஒரு linear factor. The third one is a quadratic factor. Okay. So partial fraction methodல தான் இதையும் நம்ம decompose பண்ணிட்டு அப்புறம் integrate பண்ண போறோம். And partial fractions methodல எப்படி function அதாவது factors என்ன மாதிரி இருந்தா என்ன மாதிரி பிரிக்கணும் அந்த a by b by ன்னு போட்டு பிரிச்சு எழுதுவோம் இல்லையா அது எப்படி பண்ணணும்ன்றத question 11.5 exerciseல question number 17 solve பண்ற அந்த வீடியோல உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி பிரிக்கணும்ட்டு நீங்கள் வேணும்னா அதை போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். a டிவைடட் பை இந்த x மைனஸ் ஒன்னை போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் லீனியர் ஃபேக்டர் ப்ளஸ் b டிவைடட் பை அந்த நெக்ஸ்ட் லீனியர் ஃபேக்டர் x ப்ளஸ் 2 போட்டுக்கோங்க. அண்ட் தென் இப்போ குவாட்ராட்டிக் ஃபேக்டர் வந்துருச்சுன்னா எப்படி எழுதணும் மேலே அப்படின்னா ஒரு லீனியர் ஃபேக்டராக எழுதணும். ஓகே, கீழே டினாமினேட்டரில் லீனியர் ஃபேக்டர் இருந்தால் மேலே கான்ஸ்டண்ட்டாக எழுதுவோம். டினாமினேட்டரில் குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வேறு ஏதாவது இருந்தால் மேலே ஒரு லீனியர் ஃபேக்டராக எழுதுவோம். அதனால் சிஎக்ஸ் ப்ளஸ் டின்னு எழுதியிருக்கோங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம 1 ரைட். இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் போட்டுக்கணும் இல்லையா. ரைட் சைடில் நம்ம எல்சிஎம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ எல்சிஎம் போட்டுடலாம். எல்சிஎம் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படியே எல்லாத்தையும் ப்ராடக்ட் போட்டுற வேண்டியதான். எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ரைட். ஸோ லெஃப்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 3x மைனஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, அதை அப்படியே எழுதிக்கலாம். நம்ம ரைட் சைடில் எல்சிஎம் போட்டுக்கலாம். என்ன வரும் இங்கே நமக்கு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ இங்கே இந்த எக்ஸ் மைனஸ் 1 விட்டுட்டு மற்ற ரெண்டையும் நம்ம எழுத போகிறோம். ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்துடும் இல்லையா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ அதர் 2 ஃபேக்டர்ஸை நம்ம எழுதிடுவோம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றதை எழுதிடுங்க. அண்ட் ப்ளஸ் இந்த சிஎக்ஸ் ப்ளஸ் டியை கண்டிப்பாக ப்ராக்கெட்டில் தான் போடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த இடத்துல ப்ராக்கெட் போட மாட்டாங்க. அதனால அங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் ஏபிசிடி கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். ஏன்னா அங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. ரெண்டையும் இங்கே வர இதோட நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதனால நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும் டெஃபினட்டாக ப்ராக்கெட்ஸ் இந்த இடத்துல போடணும் சிஎக்ஸ் ப்ளஸ் டிக்கு ரைட். இப்போ இந்த ஃபேக்டர் இருக்குது. ஸோ மற்ற 2 ஃபேக்டர்ஸையும் இங்கே போட்டுக்க போகிறோம். ஏன்னா அது எக்ஸ் மைனஸ் 1ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் போட்டுக்க போகிறோம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே 2 ரைட். இப்போ நியூமரேட்டர்ஸ் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணிடலாம் ரைட். திஸ் இம்ப்ளைஸ் 3x minus 9 is equal to a into x plus 2 into இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கும் போது மட்டும் கேர்ஃபுல்லாக கண்டுபிடிங்க. ப்ளஸ் b into minus 1 into x square plus 1 plus cx plus d into x minus 1 into x plus 2. இப்போ நம்ம xக்கு வேல்யூஸ் கொடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுத்து நம்ம ஒன்றா கண்டுபிடிக்கலாம். -2 கொடுக்கலாம். எக்ஸுக்கு -2 போடலாம். இந்த ஃபேக்டரும் 0 ஆயிரும். இந்த டேர்மும் 0 ஆயிரும். அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் எக்ஸுக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் 1ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கனால எக்ஸுக்கு +1 போட்டுக்கலாம். அது ஒரு வேல்யூ போடலாம். ஓகே ரைட். இப்போ 1 by 1 நம்ம போடுவோம். இப்போ நம்ம இப்படி காலம்ஸ் பிரிச்சுட்டு ஒரே இதில் வரிசையாக போடுவோம். இப்போ ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கால்குலேஷன் சின்னதாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 இன் ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கோங்க. -2 போட்டிங்கன்னா இங்கே என்ன வந்துடும் இந்த ஃபேக்டர் அப்படியே 0 ஆயிரும். இந்த ஃபேக்டர் அப்படியே 0 ஆயிரும் எக்ஸுக்கு -2 போடும்போது. ஓகே, அதனால் அதெல்லாம் நம்ம எழுதி காட்டிகிட்டு இருக்க வேண்டாம். லெஃப்ட் சைடில் எக்ஸுக்கு -2 போட்டுக்கோங்க. 3 இன்ட்டு -2 -9 ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும், தேர்ட் டேர்ம் 0 ஆயிரும், செகண்ட் டேர்ம் மட்டும் வரும் நமக்கு. அதை மட்டும் போட்டுக்கலாம். b இன்ட்டு
இது என்னது -2 -1 நான் டைரெக்டாக போடுறேன். இங்கே வந்து எக்ஸ்க்கு வந்து -2 போடுறேன். ஸோ -2 -1 இஸ் -3 அண்ட் இங்கே வந்து -2 ஸ்கொயர் வரும். -2 ஸ்கொயர் இஸ் +4 4 + 1 வந்து 5ன்னு வந்துடும். ஓகே, அப்போது இது என்ன ஆயிரும் நமக்கு -15bன்னு வருது இல்லையா? ஸோ -15b இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது நமக்கு -6 -9 இருக்கு. இங்கேயும் வந்து நமக்கு என்ன ஆயிருது -15 ஈக்குவல் டு -15bன்னு கிடைக்குது. ரைட்? ஸோ b இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு நமக்கு +1ன்னு வந்துருச்சு. ரைட்? இது ஒரு வேல்யூ. அடுத்தது வந்து எக்ஸுக்கு அடுத்த வேல்யூ போடலாம். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம் +1 இல்லையா? in 1 எக்ஸுக்கு 1 போடுவோம். எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1 போடுங்க. 3 × 1 -9 ஈக்குவல் டு இங்கே என்ன வருது நமக்கு ரைட் சைடில் எதாவது இப்போ 0 ஆகுதுன்னு பார்த்துருவோம். x -1 எங்கெல்லாம் இருக்கோ இந்த ஃபேக்டர் இது 0 ஆயிரும். x -1 இருக்கனால இது 0 ஆயிரும். x -1 இருக்கனால ஸோ பியும் சியும் 0 ஆயிரும். நமக்கு இருக்க போகிறது வந்து a மட்டும்தான் இருக்கும். அதனால் a இன்ட்டு என்ன பண்ணிடுங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 1 போடுங்க. எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு 1 போடும்போது என்ன ஆயிரும் 1 + 2 3ன்னு ஆயிரும். நான் டேரெக்டாக போடுறேன். அண்டு இங்கே வந்து 1 போட போகிறேன் எக்ஸுக்கு. ஸோ 1 ஸ்கொயர் 1 1 + 1 2ன்னு வந்துடும். ஓகே, அடுத்தது வந்து மற்ற ரெண்டும் 0 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம். ரைட்? ஸோ இது வந்து 3 × 1 3 -9 வந்து -6 -6 இஸ் ஈக்குவல் டு 6aன்னு வந்துருச்சு. விச் இம்ப்ளைஸ் a இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு நமக்கு a இஸ் ஈக்குவல் டு -1ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா புட் x இஸ் ஈக்குவல் டு 0 போடலாம். இப்போ 2 ஃபேக்டர்ஸ்க்கு 2 வேல்யூஸ் தான் நம்ம போட முடிஞ்சுது. அதனால் எப்போவுமே 0 வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். 0 வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு 0 வேல்யூ போட்டுக்கோங்க போத் சைட்ஸ். அப்போ வந்து இங்கே வந்து 3 × 0 -9ன்னு வரும். ஸோ அது வந்து லெஃப்ட் சைடில் என்ன ஆயிரும் நமக்கு -9ன்னு வந்துடும் ஈக்குவல் டு இப்போ ரைட் சைடில் நான் ஒன்றுனா 0 போட்டுகிட்டே வரேன். இந்த இடத்துல நான் 0 போட்டேன்னா 2aன்னு வரேன் 2aன்னு வந்துடும். அண்ட் இங்கே வந்து 0 போட்டேன்னா என்ன ஆயிரும் 1 இருக்கும். ஸோ 1 × 2 டைரெக்டாக போடுறேன். 1 × 2 இருக்கும் 2aன்னு வந்துடும். அப்போ 2a. ஓகே, அண்டு இந்த டேர்மில் எக்ஸுக்கு 0 போடுவோம். இந்த b இருக்கு இல்லையா? இந்த டேர்மில் நம்ம எக்ஸுக்கு 0 போடுவோம். 0 போட்டோம்னா என்ன ஆயிரும் நமக்கு இந்த x -1 இந்த இடத்துல வந்து 0 போட்டோம்னா -1 இருக்கும். இங்கே எக்ஸுக்கு 0 போட்டோம்னா +1 இருக்கும். ஸோ -1 × +1 -1ன்னு வந்துடும். b1 இருக்குது. அதனால் என்ன ஆயிரும் நமக்கு வந்து -2aன்னு இருந்துச்சுல்ல இங்கே. இங்கே -1 × b -bன்னு ஆயிரும். ஸோ -bன்னு வந்துருச்சு. அண்டு இந்த டேர்முக்கு வருவோம், லாஸ்ட் டேர்முக்கு வருவோம். இங்கே எக்ஸுக்கு 0 போடுவோம். ஸோ இந்த டேர்ம் வந்து 0 போடும்போது சி 0 ஆயிரும் இல்லையா? என்ன இருக்கும் டி மட்டும்தான் இருக்கும். நமக்கு இங்கே ஒரு டி இருக்கும். வேறு என்ன இருக்கும் இந்த டேர்ம் இங்கே 0 போடுறோம். இந்த இடத்துல 0 போடும்போது 0 + 2 2 இருக்கும். 2 × -1 -2 ஸோ -2dன்னு இருக்கும். ஓகே, -2d அப்படின்னு வந்துடும். ரைட், இப்போ நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு d கிடச்சிரும். ஏயோட வேல்யூ இருக்குது. ஸோ -9 இஸ் ஈக்குவல் டு 2 × -1 a இஸ் -1 b வந்து +1 அதனால் b -1ன்னு ஆயிரும். ஸோ -2dன்னு இருந்துச்சு இருக்குது. -2d லெஃப்ட் சைடில் கொண்டுட்டேன்னா 2d இஸ் ஈக்குவல் டு -1 × 2 -2 -1 -3 ஆயிரும். இந்த -9 அந்த சைடு வரும்போது +9 ஆயிரும். 9 - 3 is 6. ஸோ d is equal to 6/2 equal to என்ன ஆயிரும் 3ன்னு வந்துடும். ஓகே, 3ன்னு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு வேல்யூ c வேணும் இல்லையா? இன்னும் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1ல் போட்டுக்கலாம். x is equal to +1 போட்டாச்சு, 0 போட்டாச்சு, -2 போட்டாச்சு. இப்போ x is equal to -1 போடுவோம் அதில். ஓகே, புட் x is equal to -1 இன் ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ அந்த ஈக்குவேஷன் 1 நான் திரும்ப எடுத்து எழுதியிருக்கேன். ஸ்க்ரீனில் மேலே போயிட்டனால
உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்குன்றதுக்காக இப்போ அதில் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 போடுறோம். இப்போ -1 போட்டால் இந்த மாதிரி வருது நமக்கு. அதாவது இங்கே நான் -1 போட்டேன்னா 2 - 1 1 ஆயிரும். அதுதான் இங்கே -1 போட்டேன்னா -1² இஸ் +1. ஸோ 1 + 1 இங்கே வந்து 2ன்னு வந்துடும் நமக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் வேல்யூஸை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் -1 போடுறேன். போட்டு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 1 × 2 2a ஆயிரும் இல்லையா. ஏயோட வேல்யூ நமக்கு இருக்குது. ஏயோட வேல்யூவை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏ வந்து -1, ரைட். அப்புறம் இது என்ன ஆயிரும், இது வந்து -4 ஆயிரும். -4 × பியோட வேல்யூ வந்து +1. லெஃப்ட் சைடில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். -3 - 9 வந்து -12ன்னு வந்துடும். ரைட் சைடில் வந்து இப்போ -c + dன்னு இருக்குது. ஏன்னா இங்கே நான் எக்ஸுக்கு -1 போடுறேன்ல, அதனால -c ஆயிரும். -c + d. இங்கே எக்ஸுக்கு நான் போடும்போது -1 போடும்போது -2ன்னு வந்துடும். இங்கே -1 போடும்போது 2 - 1 = 1ன்னு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, டியோட வேல்யூ இருக்குது. டிக்கு வந்து 3ன்னு இருக்குது வேல்யூ இல்லையா. ஸோ என்ன பண்ணிடுங்க, இப்போ சி தான் நமக்கு இல்லை. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணிடலான்னா -c × -2 மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன வந்துடும், +2cன்னு வந்துடும். அண்ட் -2 × d -2dன்னு வந்துடும். -2 × dயோட வேல்யூ வந்து என்னது, 3. அதை போட்டுக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு சியோட வேல்யூ கிடச்சிரும். இது வந்து -2, இது வந்து -4 அண்டு இது வந்து -6 ஈக்குவல் டு -12ன்னு இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வரும், -12 வருது இல்லையா. -12 இஸ் ஈக்குவல் டு -12 ரைட் சைடில் 3 ஆட் பண்ண +2cன்னு வருது. ஸோ இது சிம்ப்ளைஸ் 2c is equal to -12 + 12. இந்த 12 அந்த சைட் போகும்போது இது 0ன்னு ஆயிரும். 2c 0னா therefore c is equal to 0ன்னு வந்துருச்சு. ஓகே. இப்போ நம்ம அந்த கொடுத்துருக்கிற பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் எல்லா வேல்யூஸையும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்னென்ன வேல்யூஸ் வந்தது நமக்கு, a is equal to -1 வந்துச்சு, b is equal to +1 வந்துச்சு, c is equal to 0 வந்திருக்கு, அண்ட் d is equal to 3ன்னு வந்துச்சு இல்லையா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்குற அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். அப்போ அந்த இன்டெக்ரல் நமக்கு என்ன ஆயிரும்னா, therefore 3x - 9 divided by x - 1 × x + 2 × x² + 1 equal to a by ஃபஸ்ட்டு ஃபேக்டர் போட்டோம்ல, அது என்னது -1/x - 1 போட்டிருந்தோம், ரைட். அடுத்தது வந்து b by, ரைட். அடுத்தது வந்து +b by b வந்து 1/x + 2. அடுத்தது என்ன போட்டிருந்தோம், cx + dன்னு போட்டிருந்தோம். c வந்து அதாவது மூணாவது இதில் நியூமரேட்டரில் cx + dன்னு இருந்துச்சு. இது x c வந்து 0 ஆயிருனால இது ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிரும். இந்த d 3 மட்டும்தான் நமக்கு இருக்கும். அதனால 3 divided by அந்த அடுத்த ஃபேக்டர் குவாட்ரட்டிக் ஃபேக்டர். அந்த குவாட்ரட்டிக் ஃபேக்டர் இங்கே இருக்குது, x² + 1. ஓகே. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம பிரிச்சிருந்தோம். இப்போ நம்ம இன்டெக்ரல் போட்டுக்கலாம். இங்கேயே போட்டுருவோம், நிறைய எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே நம்ம பிரித்து இன்டெக்ரல் போட்டுடலாம். ஸோ இன்டெக்ரல் dx, இன்டெக்ரல் dx. ஓகே. 3 இன்டெக்ரல்ஸாக பிரிச்சாச்சு. இப்போ இன்டெக்ரேஷன் இஸ் பாசிபிள். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், log mod x - 1. அடுத்தது என்ன ஆயிரும், log mod x + 2ன்னு வந்துடும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்னன்னு தெரியும், tan இன்வர்ஸ் ஃபார்முலா இல்லையா, +3 × tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு தெரியும். அதோட ஃபார்முலா தான் இது, +c. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ இந்த லாக் ரெண்டையும் கம்பைன் பண்ணி log a + log b is equal to log a - log bன்னு இருக்குது. இது மைனஸில் இருக்காங்க, ஈக்குவல் டு log a/bன்னு உங்களுக்கு தெரியும். லாகதம்ஸில் அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அதனால் அது x + 2 நியூமரேட்டரில் பாசிட்டிவ், டினாமினேட்டரில் -1, சாரி நெகட்டிவ் x - 1. இதை கம்பைன் பண்ணிடுங்க. அதாவது log a - log b is equal to log a/b. அதுதான் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை போட்டுட்டிங்கன்னா இது ரெண்டும் ஒரே இதில் வந்துடும். +3 tan inverse x + c. This is the integration of the given function using the method of partial fractions and by decomposing. Okay students, இதெல்லாம் நல்லா work out பண்ணி பார்த்துக்கோங்க, and we'll continue in the next video.